அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் பிடித்த நூலாக இருக்கும். படிக்க படிக்க அது அள்ளித் தருகின்ற பொக்கிஷங்கள் எத்தனையோ உண்டு. 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள். 7 சீரில் உலகை அளந்தவன் வள்ளுவன். எத்தனையோ சொற்கள் இதனுள் உண்டு. அவர் காண்கின்ற, அவர் கண்ட இயற்கை காட்சிகள் எத்தனையோ உண்டு. மலையை பற்றி பேசுகிறார், காடுகளை பற்றி பேசியிருக்கிறார், ஆறுகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவற்றுக்கெல்லாம் இந்த பெயர்கள் எதுவும் இருக்கார். ஆறு என்று சொல்கிற போது அது எந்த ஆறுன்னு சொல்ல மாட்டார், மலைன்னு சொல்கிற போது எதுன்னு சொல்ல மாட்டார், பொதுவான சொல்லாக. கடலை, வானத்தை, நட்சத்திரங்களை, நிலவை, இப்படி எத்தனையோ சொல்லியிருக்கிறார். ஆனால் சூரியன் தொடர்பாக ஒரு சொல் கூட அவர் ஆளவில்லை. எவ்வளவு வியப்பான ஒரு செய்தி பாருங்கள். 1330 குறட்பாக்களில் சூரியன் என்கிற சொல் ஆளப்படவில்லை. தமிழில் சூரியனுக்கு நிகராக 50 சொற்களுக்கு மேலே இருக்குது. ஞாயிறு, பகலவன், கதிரவன், இதுபோல் 50க்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ளன. இந்த எந்த சொல்லையும் வள்ளுவர் கையாளவில்லை. ஆக ஞாயிற்றை சொல்லவில்லை, திங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஆனால் நிலவை சொன்னவர் ஏன் சூரியனை சொல்லவில்லை என்பது வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அவர் சூரியனை சொல்லவில்லை, ஆனால் சூரியனிலிருந்து புறப்படுவதனால் வருகின்ற அந்த வெளிச்ச கதிர்களாக இருக்கின்ற, வெப்பத்தை தருகின்ற, பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெயிலை பற்றி அவர் பேசியிருக்கிறார். பகல் என்கிற ஒரு சொல்லை அவர் கையாள்கிறார். அந்த பகலை கூட முற்பகல், பிற்பகல் என்பது போல இன்னா செய்தார், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார். ஆக முற்பகல், பிற்பகல் ஒரே குறப்பால் அந்த பகல் காலத்தை அவர் கையாள்கிறார். ஆனால் சூரியன் என்கிற சொல்லை ஏன் அவர் கையாளவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர் வெயில் என்கிற ஒன்று சொல்லை கையாள்கிறார். வெயில் சூரியனை குறிக்காது, சூரியனிலிருந்து புறப்படுகின்ற அந்த வெப்பத்தை அது குறிப்பதாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் அந்த வெயிலை தாக்கம் நமக்கு எப்படி இருக்கின்றது தெரியும். வெயில் வாட்டக்கூடியது. எலும்பு நிறைந்த உயிர்களுக்கு வெயில் வாட்டும். ஆனால் அந்த வாட்டத்தை, அந்த வெப்பத்தை, அந்த கொடுமையை ஓரளவு பொறுத்து கொள்ள முடியும். நாம் இதை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதற்குரிய அந்த காலத்திலே அந்த கோடையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், வெப்பத்தை தாங்கிக் கொள்கிறோம். ஆனால் எல்லா உயிரும் அந்த வெயிலின் வெப்பத்தை தாங்கிக் கொள்ளுமா என்று கேட்டால் இல்லை. எலும்பற்ற புழு வெப்பத்தை தாங்கிக் கொள்ளுமா என்றால் அது நெளிந்து இப்படி புரளும், அப்படி புரளுமாக இருந்து அது மிக பெரும் துன்பத்துக்கு உண்டாய் சில நிமிடங்களில் அதனுடைய உயிர் மாய்ந்துவிடும். எவ்வளோ கொடிதாக இருக்கும். வெயில் எலும்பற்ற அந்த புழுக்களை வாட்டும். என்பிலதனை வெயில் போல காயுமே. என்பு என்று சொன்னால் எலும்பு, பழைய சொல் இன்பு, என்பு என்றால் எலும்பு. இலதனை எலும்பு இல்லாத உயிர்களை, எலும்பு இல்லாத உயிர் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது புழு. என்பிலதனை வெயில் போல காயுமே, காய்ச்சி எடுத்துரும். யாரை, எதை? இந்த கேள்வி எழலாம். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பு இல்லாதவர்களை அறமானது
புழுவை எப்படி வெயில் வாட்டி துன்பத்துக்குள்ளாக்கி அழிக்குமோ அதுபோல உள்ளத்திலே அன்பு இல்லாதவர்களும் அறத்தால் தண்டிக்கப்படுவார்கள். அப்போது நமக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க அன்பு. இந்த அன்பு உள்ளத்திலிருந்து சுரக்க வேண்டும். அது ஒரு ஈரம் போல, ஒரு அந்த தன்மை குணம் உடையது. அதனால் அது அன்பு. அன்பை அதோடு தான் அவர் சொல்வார் வள்ளுவரும். ஆக அறம் நம்மை தண்டிக்க வேண்டாம் என்று சொன்னால் அன்போடு எல்லோரிடமும் நாம் பழக வேண்டும். இந்த வெயிலை பற்றி அவர் பேசியவர் அதே நேரத்தில் அதற்கு அந்த காலப்பகுதியான பகல் பற்றி பேசியிருக்கிறார். சூரியன் சொல்லலை, வெயில் சொல்லிட்டார், பகலையும் சொல்கிறார். முற்பகல் பிற்பகல். அதே போல் இன்னொரு குறள் ஒன்று, அழகான ஒரு குறள் உள்ள இருக்கு. இதுவும் பண்புடைமை அதிகாரத்தில் தான் வருகிறது. 999. நகல் வல்லர் அல்லார்க்கு மா இரு ஞாலம் பகலும் பட்டன்று இருள். 2 முரண் சொற்கள் இந்த குறட்பாக்கில் இருக்குது. பகற்காலம், இன்னொன்று இருள். இப்போது உள்ளத்தில் அன்பு இருக்கிற போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லோரிடமும் வாய்விட்டு பேசி மகிழ்ந்து பழகுவோம். எப்போ? அன்பு இருக்கிற போது தான். வெறும் அன்பு போதுமா? நமக்கு அத்தகைய அன்பை கொண்டு நல்ல பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். தவறாக சிலரிடம் அன்பு காட்டுவதும் தவறு தானே. அதனால் பண்பையும் நாம் அதோடு சேர்த்து வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போது பலரோடு சேர்ந்து பழகுகிற போது தான் நாமும் மகிழ்வோம், பலரையும் மகிழ்விக்கிறோம். இந்த அன்பு நட்பை பெருக்கி கொண்டு போகும், நம்முடைய நடத்தையும் கூர்மையாக்கும், செம்மையாக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நகல் வல்லர் அல்லார்க்கு, சிரித்து பேசி பழக தெரியாதவர்களுக்கு. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. எப்போ பார் மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்தார் கூட தலையாட்டுதெல்லாம் அதிகபட்சமாக வரவேற்பாக இருக்கும். இன்னும் சிலர் யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரேன்னா கூட வெளியே ஓடி போயிடுவாங்க. பலரோடு பேசி பழகுவதற்கு கூட கூச்சப்பட்டோ அல்லது பல காரணங்களாலோ பேசி பழகுவது இல்லை. நாம் பழக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று உறவினர்களோடு பழக வேண்டும், அல்லது அண்டை வீட்டார் போன்று இருக்கின்ற நெருக்கமாக இருக்கின்ற சமூகத்திலே பழக வேண்டும், நண்பர்களோடு பழக வேண்டும். இப்படி உறவினரோடும் பழகுவதில்லை, சமூகத்தோடும் உறவாடுவதில்லை, நண்பர்களும் இல்லை. நினைத்து பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த குறட்பா. இதில் மா இரு ஞாலம் என்கிற ஒரு சொல்லை கையாள்கிறார். இது மா என்பதற்கும் பெரியதா, இரு என்கிற சொல்லுக்கும் பெரியதா, பெரிது என்றுதான் பொருள். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு பொருட் பன்மொழி என்று சொல்வார்கள் இலக்கியத்தில். ஒரே பொருளுடைய சொற்கள் அடுத்தடுத்து 2 முறை பயன்படுத்துகிற போது ஒரு பொருட் பன்மொழி, பல சொற்கள். மா இரு ஞாலம். ஞாலம் என்றால் உலகம். ஞாலம்ங்கிற சொல்ல ஒரு அழகான சொல்லு தான் தமிழில் இருக்கக்கூடிய உலகத்தை குறிக்கிற அழகிய அறிவியல் கலைச்சொல் என்று சொல்லலாம் ஞாலம். இந்த மிகப்பெரிய இந்த உலகத்தில் பலரோடு பேசி பழக தெரியாதவர்களுக்கும் கூட பகற்காலமே இருளை போன்றது தான். ஏனென்றால் பகலில் எல்லாருடைய முகத்தையும் பார்ப்போம், பழகுவோம். இருளில் யாருடைய முகமும் தெரிவதில்லை. அப்படித்தான் வாழ்கிறார்கள். யாருமே தெரியாத இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன்? யாரோடும் பேசப்போவதில்லை, யாரோடும் பழகப் போவதில்லை, யாரோடும் நட்பை பாராட்டி கொள்ளப் போவதில்லை. அப்போது இவர்கள் பகற்காலத்தில் வாழ்ந்தால் கூட இருளிலே வாழ்வதைப் போல எதுவுமே இந்த உலகமே தெரியாதபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிறார் வள்ளுவர். ஆக அவர் சூரியனை சொல்லவில்லையே தவிர பகற்காலத்தை அவர் சொல்கிறார். அந்த பகற்காலம் நமக்கானது. பலரோடு பேசி பழகி உறவாடி நட்பை பெருக்கி இன்பத்தோடு வாழ வேண்டும், சிரித்து மகிழ வேண்டும். அதனால்தான் நகல் என்று சொல்கிறார். சிரித்து பழக வேண்டும். அப்படி பழகுகிற போது நம்முடைய உள்ளமானது கிளர்ந்து ஊக்கம் பெற்று மகிழ்ச்சியோடு ஆத்ம திருப்தி என்று சொல்வார்கள், இந்த உயிரும் மகிழும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
அப்படி வாழ்கிற போது நம்முடைய சமூகமும் மேம்படும். நட்பினாலே சமூகம் மேம்படும். அதனால் பலரோடும் பேசி பழகி வாழ்ந்து மகிழ்வோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உறவிலே சிறந்த உறவு நட்பு. மற்ற உறவுகள் சிறப்பு இல்லை என்பது வள்ளுவருடைய கருத்து இல்லை. மற்ற உறவுகள் தாமாக அமையக்கூடியவை. ஆனால் நட்பு என்கிற ஒன்றை மட்டும்தான் நாம் நம்முடைய மனசாட்சியோடு தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதற்கு பெரிய ஆராய்ச்சியெலாம் நமக்கு தேவை உண்டா? நட்பு தேவை என்ன? நானும் அவரும் பல நாளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே ஒன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே சாதாரணமாக தாமாகவே வந்த ஒன்று தானே என்று நாம் சொல்லிவிடலாம். அப்படி இல்லை. நண்பர்களை, சரியான நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சினா பிஹெச்டியா அப்படின்னா மனதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஆராய்ச்சி தான். இவனோடு நாம் பழகுவது நல்லதா என்று ஆராய்ந்து பார்த்தல். வள்ளுவர் 10 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார் இதற்காக. எப்படி நாம் ஆய்ந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தின் பெயர் நட்பு ஆராய்தல். இவன் நமக்கு நண்பனாக இருக்க தகுதி உடையவனா என்று ஆராய்தல். அதற்கு பெயர்தான் நட்பு ஆராய்தல். அப்படி ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் பலருக்குள் நாம் வெளி உலகில் பார்ப்பது, அவர்களுக்குள்ளாக தேவையற்ற பழக்கங்கள் இருக்கலாம். சிலர் புகைக்கலாம், சிலர் மது அருந்தலாம், இன்னும் வேறு சில தீய பழக்கங்கள் கூட அவர்களிடையே இருக்கலாம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். முதலாக மது அருந்துகிறவர் அல்லது புகைப்பவர் யாராக இருந்தாலும் அவராக போய் அதை தேடி பெற்றிருக்க மாட்டார். அவருக்கு நண்பராக வருபவர், நினைவு கொள்ளுங்கள், அடிகோடிட்டு கொள்ளுங்கள், நண்பராக வருபவர்கள் அவர்கள்தான் இந்த பழக்கத்தையே அவருக்கு ஏற்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் பார்த்தாக்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. அதில் நண்பர்களில் ஒருத்தருடைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, உங்களோட பழகி தான் இவன் கெட்டு போனான், என் பையன் நல்லாவன் தான், இப்படியெல்லாம் சொல்வதையெல்லாம் வெளி உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் ஒரு வகையிலே நிதர்சனமான உண்மை. நல்ல நண்பனாக இருந்தால் அவன் புகைக்கிற போது அந்த புகைக்கின்றவனையும் கெடுப்பான். தயவுசெய்து நீ புகைக்காத, நல்லது இல்லை என்று இடித்து சொல்லி திருத்துவான். கள்ளுண்பவனையும் திருத்தக்கூடியவனாக இருப்பான். அவன் நல்ல நண்பனாக இருப்பான். 2 பேரும் சேர்ந்து மாலை வேளையில் இதைத்தான் தொழிலாக கொள்ளப் போகிறார் என்று சொன்னால் அத்தகைய நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருக்கப்படும்? அதனால தான் வள்ளுவர் சொல்றார், நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இவனோடு நாம் பழகுவதற்கு, நட்பு கொள்வதற்கு இவன் தகுதியாகனவனா என்று ஆய்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னொரு வகையில் சிந்தித்து பார்க்கலாம். நாம் இன்றைய உலகில் பல்லாயிரம் பேரை பார்க்கிறோம், பழகுகிறோம். இது 2 விஷயம் வச்சுருங்க. கண்ணால் பார்த்துட்டோம், தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பழகுகிறோம் அப்படிங்கிற போது அது ஒன்று. பழகுபவர் அத்துணை பேருமே நண்பர்களா? நண்பர்கள் என்று சொன்னாலே ஒவ்வொருவருக்குமே மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். பழகுபவர் அத்தனை பேருமே நண்பர்கள் ஆவது இல்லை. பழகி பழகி நண்பர்கள் ஆவார்கள். அது வாய்ப்பு உண்டு, அது நிகழும். பழகி பழகி அவரும் நண்பர் வட்டத்துக்குள்ளே வருவார். ஆனால் பழகுகிறவர் அத்தனை பேருமே, எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் அப்பப்போ கோயிலில் பார்ப்பேன், ஏதாவது கடை சந்தியில் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குறோம், 5 நிமிஷம் பேச நல்லா இருக்கீங்களா, என்னங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, அதோடு சரி பழக்கத்தோடு போயிடுறோம். இது நட்பாக வளர்ந்தால்தான் அது நண்பன் என்கிற வட்டத்துக்குள்ளே அவரும் வருவார். மற்றபடி நாம் பழகுகிறோம், அவ்வளவுதான். எல்லோருக்கும் இது உண்மை. அவரவர்களுக்கு மிக குறைவான அளவிலே தான் நண்பர்கள். யார் அந்த நண்பர்கள்? தேவைப்படுகின்ற போதெல்லாம் உதவுபவர்கள், அவருடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்பவர், அவர்தான் நண்பராக இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள்.
எல்லோருக்கும். வள்ளுவராக இருந்தாலும் அவருக்கும் குறைவானவர்களே நல்ல நண்பர்களாக இருந்திருப்பார்கள். இது உண்மை, பார்க்கிறோம். இப்போது வள்ளுவர் சொல்றார், இந்த நண்பரை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், இது உன் கையில் தான் இருக்குது, நீ தான் தேர்ந்தெடுக்கணும். நல்லவனாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் ஒளிரும், சிறக்கும், மேம்படும். அப்போது நண்பர்களை நாம் எப்படி தேர்ந்து செய்? ஒரு தாள் எடுத்து கொடுத்து கேள்விகளெல்லாம் கொடுத்து அவருக்கு தேர்வு வச்சு தேர்ந்தெடுத்து கொள்வதா அப்படின்னா அப்படி பார்க்க வேண்டாம். அவரை கொஞ்ச நாள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய நடத்தை என்ன என்றெல்லாம் கவனித்து பார். பிறகு நீ அவன் உரியவனா, நல்லவனா, நட்பு இலக்கணத்துக்கு பொருந்தியவனா என்று பார்த்து நீ தெரிவு செய்து கொள் என்கிறார். அதற்கு அவர் வைக்கின்ற சோதனைகள் இருக்குது. குடிப்பிறந்து, அவன் நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். அவனை பெற்றவர்களே ஒரு திருடர்களாகவும் தகாத செயல்களை செய்யக்கூடியவராகவும் இருந்தால் நீ எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். திருடனோடு கூட நட்பு வைத்து கொள்ளலாம். திருடனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் கண்டிப்பாக உனக்கும் அந்த பாதிப்பு வரும். இதுதான் உண்மை. காவல்துறையினர் விசாரிக்கப்பார்கள். தேவை ஏற்படின் பிரச்சனைகள் எல்லாம் தேடிக்கூட வரும். அதனால்தான் அவன் நல்ல குடும்பத்திலிருந்து வருகிறானா என்பதை முதலில் பார் என்பதற்குத்தான் குடிப்பிறந்து. தன் கண், கண் என்றால் இடம் என்று ஒரு பொருள் இருக்கிறது இலக்கணத்தில். தன் கண், தன் இடத்திலே. பழி நாணுவானை, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும், தனக்கு எந்த விதமான பழியும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுபவனாக இருக்கணும். வந்தாலும் அதை கண்டு அவன் நாணம் கொள்பவனாக இருக்க வேண்டும். குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. இப்படி பாருங்க, வள்ளுவர் ரெண்டு விஷயம் ஒன்று சொல்கிறார். கொடுத்து பெறக்கூடியது, இன்னொன்று கொடுத்து தள்ளக்கூடியது. ரெண்டுத்தையும் சொல்கிறார். கொடு அப்படின்னே சொல்கிறார். எதற்கு? நட்புக்கு தான் சொல்கிறார். ஒன்று கொடுத்து பெற்றுக்கொள், இன்னொன்று கொடுத்து துரத்தி விடு. எவ்வளோ அழகான ஒரு முரண், அழகு வச்சிருக்கிறார் வள்ளுவர். இப்போது யாரை நாம், எத்தகைய குணத்தை உடையவரை நாம் நண்பர்களாக கொள்ள வேண்டும்? ஏதேனும் ஒன்று கொடுத்தாவது அவனை நட்பாக கொள் என்றார். ஏன்னா அவ்வளோ குணம் அதுக்குள்ளே இருக்குது. குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறார். எப்படியாவது நீ அவனை நண்பர்களாக ஆக்கிக்கொள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர் நல்லவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை செழிப்பதை கூட அவர் பெருமையாக கருதுவார். அது உண்மையான நட்பாக இருக்கும். இது கொடுத்து பெறக்கூடியது. இன்னொன்று கொடுத்து துரத்தக்கூடியதும் ஒரு வகையான நட்பும் இருக்கிறது. அது யார்கிட்ட அப்படின்னா அதற்கும் ஒரு வள்ளுவர் சொல்கிறார். இப்போது கெடுங்காலை கைவிடுவார். சில நேரம் கெட்ட காலம் ஒன்று வந்துவிடும், யாருக்கு வேண்டுமானால் வரும். அப்போது பார்த்து அவன் நம்மை கைவிட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாம் இந்த நேரத்துக்கு போய் அவனை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில், அந்த நேரத்தில் விட்டுட்டு அவன் ஓடி இருப்பான். அத்தகையவன்கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனை பற்றி நீ நினைக்கிற போதெல்லாம் உள்ளம் சுடும். யார்? கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை. அடுங்காலை, நாம் இறக்கிற தருவாயில் அடுங்காலை யமனே வந்து நம்மை உடம்பை கூறு போட்டு உயிர் வேறு உடல் வேறு என்பது போல் பிரித்து உயிரை எடுத்துக்கொண்டு போவானே அந்த யமன் அடுங்காலை. அந்த நேரத்தில் அந்த நட்பை பற்றி நினைத்தால் கூட நம்முடைய உள்ளம் சுடுமா. அத்தகைய நண்பன் இருக்கான் பாரு, அவன் இருப்பான். அவன் யாருன்னு கேட்டாக்க நமக்கு அவன் ஒப்பு இல்லாதவன். ஒப்பு என்கிற போது நட்புங்கிற தன்மைக்கு அவன் ஒப்பு இல்லாதவனாக இருப்பான். அதற்காக அவர் சொல்கிறார், மருவுக மாசற்றார் கேண்மை. குற்றம் இல்லாதோரோடு நீ நட்பு கொள், அந்த நட்பு தான் நமக்கு நல்ல தரும். ஒன்று ஈந்தும், எதையாவது கொடுத்து, எப்போ இறக்கிற தருவாயில் கூட நினைக்கிற போது உள்ளத்தையே சுடுகின்ற அளவுக்கு பாருங்கள், சாகிற நேரம் துடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரம் அந்த நண்பனை நினச்சா கூட உள்ளம் சுடுமா.
அத்தகைய நண்பன் இருப்பான் பாருங்க, அவனாக இருந்தால் ஒன்றை கொடுத்தாவது அந்த நட்பை விட்டு விலகி விடுகள். ஒருவுக ஒப்பிலார் நட்பு. உயர்ந்தவராக இருந்தால் ஒன்று கொடுத்து நட்பை உருவாக்கிக்கொள், வளர்த்துக்கொள். இப்போ சொன்னது போல தீயவர்களாக இருந்தால் அத்தகைய நண்பர்களை தயவுசெய்து ஒன்று கொடுத்தாவது ஒழி. இனிமேல் என் கண் முன்னால் நிற்காத, உன்னுடைய நட்பும் வேண்டாம், எந்த விதமான சகவாசமும் வேண்டாம் என்றாவது துரத்தி விடு என்கிறார். ஒன்றை கொடுத்து பெறு, அவன் நல்ல நண்பனாக இருப்பான். கெட்டவனாக இருக்கிறானா ஒன்றை கொடுத்தாவது அவனை துரத்தி விடு. 2 வகையும் காட்டுகிறார். ஆக நம்மிடம் வைத்திருக்கின்ற ஒரு தேர்வு முறை எதுன்னு கேட்டாக்க, நல்ல நண்பர்களை நீ தெரிவு செய்வது உன்னுடைய விஷயம். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைக்கும். இறக்கும் திருவாயிலும் நீ கவலையில்லாது இருக்கலாம். அதனால்தான் மாசற்றவர்களை பழிக்கு நாணுபவரை நீ நல்ல நண்பன் என்று எண்ணி அவரோடு நட்பு கொள். மற்றவராக இருந்தால் தள்ளிவிடு என்கிறார். நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோமே, மனம் அமைதி வருமே, நல்ல வாழ்க்கையை நாமும் அமைத்து கொள்ளலாமே. நம்முடைய மட்டும் இல்லாமல் நம்முடைய நண்பரின் வாழ்வும் செழிப்பதற்கு, சிறந்து ஓங்குவதற்கு நாமும் துணையாக இருப்போம். நல்ல நண்பர்களை நாடுவோம். வள்ளுவருடைய காலத்தில் பல்வேறு கருவிகள் இருந்துள்ளன. அவரும் சில கருவிகளை பற்றி அவர் சொல்கிறார். அதுபோன்ற கருவிகள் சிலவற்றை இப்போது நம்ம பார்க்கலாம். ஒன்று துலாக்கோல். அவர் காலத்திலிருந்து ஒரு கருவி, அளப்பதற்கான ஒரு கருவி, எடை போட்டு அளப்பதற்கு. இன்னொன்று நீட்டி அளப்பதற்கும் ஒரு கோல் இருந்திருக்கிறது. இது ஒரு கருவி. இன்னொரு வகையான ஒரு கருவி இருக்குது. தங்கத்தை இது உண்மையான தங்கமா என்று சோதித்து பார்ப்பதற்கான ஒரு கருவி, உரைகள் என்று சொல்வார்களே அது. வள்ளுவர் காலத்தில் அது உரைகள் என்று இல்லை, அது கட்டளைக்கல் என்பார் அவர். இந்த ஒரு 3 கருவிகளை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். அதை இந்த கருவியை எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு பொருண்மையில் சுவையான சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். தராசு. இந்த தராசில் தங்கத்தை அளப்பதற்கு உரிய தராசு வேறு, மற்ற பொருள்களை அளப்பதற்குரிய தராசு வேறு. இந்த தராசுக்கு துலாக்கோல் என்று சொல்கிறோம். துலை என்ற ஒரு சொல்லும் உண்டு இலக்கியத்தில், அதை நாம் பார்க்க முடியும். இப்போது அந்த தராசு என்ன செய்யும் அப்படின்னா, எடை போட்டு பார்க்குற போது ஒரு பக்கம் பொருள், இன்னொரு பக்கம் அந்த நிறைக்கான கல் ஏதோ ஒன்று இருக்கும். இரண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக இருப்பது என்பது முக்கியமான ஒன்று. ஏற்றத்தாழ்வு என்பது அந்த பொருளுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. சில நேரங்களில் அந்த எடையை பிடிப்பவர், அவருக்குண்டான அந்த பழக்கத்தில் வித்தையில் தெரியும், நிறையாக இருப்பதை போல இருக்கிற ஒரு பொருளை கூட அவர் வைத்திருக்கிற எடை கல்லுக்கு விட தாழாக இருப்பது போல, குறைவாக இருப்பது போல காட்டுவதற்கு அவருடைய திறமை அது காட்டிடும். ஏமாற்றுகிற முறையெல்லாம் அதில் கூட உண்டு. அவர் காலத்திலும் இருந்திருக்கும். இப்போது இவர் இந்த தராசை பற்றி அவர் சொல்கிறார். ஆனால் இவர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், சரியான எடையளவில் சரியான ஒரு பொருளை வைத்துட்டா ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தராசினுடைய நோக்கம். அதை சொல்கிறார். சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல். போல்னா போல. சமன் செய்து ரெண்டுத்தையும் சமப்படுத்துகிறது. சீர்தூக்கி காட்டுவது எதுன்னா கோல். கோல் என்பது இங்கே துலாக்கோல் அப்படிங்கிறத கோல்ங்கிற சொல்லால் சொல்கிறார். இது எடை சரியாக போடும். அதுபோலத்தான் இருக்கணும். யார் இருக்கணும்? கண்டிப்பாக எல்லோருமே எல்லா இடத்திலும் அப்படி இருத்தல் சிறப்பு. அதற்கு வாய்ப்பு குறைவு பல நேரங்களில். ஆனால் சிலர் கண்டிப்பாக அப்படித்தான் இருந்தாக வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு
நீதியரசர்கள் ஒரு நீதி வழங்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலும் நீதிமன்றங்கள் இருந்தன. வள்ளுவர் காலத்திலையும் அறமன்றம் சொல்லக்கூடிய அறத்தை வழங்குகிற மன்றம் உண்டு. பெரும்பாலும் அரசனே நீதிபதியாக இருந்து செயல்படுவார். சில இடங்களில் ஊர் போன்ற எல்லா இடங்களிலும் அரசரை பார்க்க வேண்டிய, அரசரை பார்த்து அரசர் தருகின்றது நீதிதான் சிறந்ததாக இருக்கும் என்று எல்லோரும் அங்கே அரசனை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவான இடங்களில் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய ஊர்களில் அங்கே அறத்தை வழங்குபவர்கள் என்பதற்கு இதுபோல் நீதியை நிலைநாட்டுவதற்கு என்று சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கும் இது உண்டு, இந்த நீதி பரிபாலனை உண்டு. இன்று கூட நீதிமன்றங்களில் தராசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். தராசு சரியான அளவை அது காட்ட வேண்டும் என்பதால், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அது ஒரு அழகு. வேண்டியவன் இவன், அவன் வேண்டாதவன். எனக்கு அவனால் சில ஆதாயம் இருக்குது, இவனால் எனக்கு இந்த விதமான ஆதாயம் இல்லை. இவன் எனக்கு கொஞ்சம் பொருள் தந்திருக்கிறான், பணம் தந்திருக்கான், அவன் தராதவன், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி நீதியை வழங்கக்கூடாது. வழக்கு இதுதான் அதோடைய தன்மை. அதில் இருக்கக்கூடிய அந்த நியாய விஷயம் எதுன்னு பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்படி வழங்குவது தான் அழகு. யாருக்கு அழகுன்னா, சான்றோர்க்கும் அழகு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் ஒரு பக்கமாக, கோடுதல்னா வளைதல், வளையாமல் இருத்தல் அழகு, சான்றோர்க்கு அழகு. ஆக சான்றோர் என்று சொல்பவர்கள் தன்னுடைய உறவினராக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் உள்ளதை உள்ளவாறு ஆய்ந்து அதற்குரியபடி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது வள்ளுவருடையது. அதற்கு இந்த தராசு அப்படிங்கிற ஒரு கருவியை அவர் காட்டுகிறார். இந்த தராசுன்னு ஒரு. இன்னொன்று நீட்டல் அளவைக்கான கோல். பழங்காலத்தில் பலவிதமான கோல், இன்றைக்கெல்லாம் வேறு வகை மீட்டர் என்று சொல்கின்ற ஒரு முறையில் அடி, மீட்டர், சென்டிமீட்டர், இன்ச் என்றெல்லாம் ஒரு அளவு வைத்து கொண்டு நாம் நீட்டலை அளந்துகிறோம். நீளமாக இருக்கின்ற ஒன்றை அளந்து பார்க்கிறோம். அந்த காலத்தில் கோல் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அது ஒரு கணக்கு முறையில், அன்றைக்கு இருந்த ஒரு முறையில் 2 முழம் இருந்தால் ஒரு கோல் என்கிற முறையிலெல்லாம் கூட இருந்திருக்கிறது. 2 சான் இருந்தால் அது 1 முழம் என்கிற அளவில் ஒரு கோல் இருந்திருக்கிறது. இதெல்லாம் நீட்டி அளப்பதற்கு. வேட்டி என்று சொன்னால் கூட 4 முழ வேட்டி என்றது, முழம் என்பது நீட்டி அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்று. 8 முழம் இதெல்லாம் நம்ம இன்றைக்கும் பேச்சு வழக்கில் இருக்குது. அன்றைக்கும் இந்த நீட்டி அளப்பதற்கு ஒரு கோல் வைத்திருந்திருக்கிறார்கள். இப்போ அந்த கோலை கொண்டு அளப்பதை பற்றியும் வள்ளுவர் பேசுகிறார். யாரை அளந்து பார்ப்பதற்கு இந்த கோலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் காட்டுகிற ஒரு எடுத்துக்காட்டு. இதுவும் மீண்டும் நண்பர்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்குத்தான். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர் நண்பர்களை இப்போது கேடுன்னு வந்துடுச்சுன்னா எல்லாரும் ஐயோன்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க. நீ உட்காந்துராத அப்படிங்கிறார் வள்ளுவர். அதை எதிர்ப்பது வேறு இடங்களில் பேசுவார், எப்படி என்றெல்லாம் அவர் சொல்வார். இப்போது ஒருத்தனுக்கு துன்பம் வந்துடுச்சுன்னா அது நன்மையா தீமையான்னு கேட்டால் அதுவும் உனக்கு நன்மைதான் என்று அவர் சொல்கிறார் வள்ளுவர். இது சிரிப்பதற்காகவோ கேலி செய்வதற்காகவோ இல்லை, உற்சாகப்படுத்துவதற்காக இல்லை. இது உனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னு கேட்டால் உனக்கு வந்திருக்கிற இந்த துன்பத்தை போக்குவதற்கு உனக்கு உறுதுணையாக நின்று உற்ற துணையாக அருகிருந்து அதை தீர்ப்பதற்கு வழி சொல்லி தீர்க்கிற எல்லா முறையும் செய்பவன் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பழகி கொண்டிருக்கின்ற அந்த நண்பன் தான் அவன் செய்யணும். அதை இப்போது உனக்கு துன்பம் வந்திருக்கிறது, அது ஒரு நன்மைன்னு நினச்சிக்க. ஏன்னு கேட்டால் நீ நண்பன் என்று பழகி கொண்டு இருக்கிறாய் இல்லையா, அதில் எத்தனை பேர் உன்னுடைய துன்பத்தை போக்க வருகிறார் என்று பார். உன்னுடைய துன்பத்தை போக்க வரலன்னு சொன்னால் கவலையே படாத, அளந்து பார்க்குற ஒரு கருவி மாதிரி வச்சுக்க. உன்னுடைய துன்பம் உனக்கு ஆதாயத்தை தந்திருக்கிறது. யார் உண்மையான நண்பன்,
யார் மெய்போல நண்பன் போல நடித்து கொண்டிருப்பவன் என்று அறிவதற்கு இந்த கோல் பயன்படுகிறது என்கிறார். துன்பத்தை அளப்பதற்கு ஒரு கோல் இருக்கிறது, அதுதான் அங்கு இந்த நீட்டி அளக்கின்ற அந்த கோலை சொல்கிறார். நல்லவனா நல்ல நண்பனா என்று அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கோலாக உனக்கு வந்திருக்கிற துன்பம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள். நல்ல நண்பனை அடையாளம் காண இந்த கோல் உதவுகிறது என்பது வள்ளுவர் கருத்து. ஒரு பக்கம் துலாக்கோல், இன்னொரு பக்கம் இது. அதுக்கு அடுத்தது கட்டளை கல். கட்டளை கல் இது தங்கம், இது உண்மையான தங்கமான அதை தேய்ச்சி பார்ப்பாங்க. அதை வைத்து அந்த பொற்கொல்லர் அவர் கண்டறிஞ்சிடுவார், இது கொண்டு வந்திருக்கிறது பித்தளையா இல்லை உண்மையிலேயே தங்கமா அப்படிங்கிறத பார்த்துருவார். அதுக்கு இந்த கருவி பயன்படுகிறது, கட்டளை கல். இப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களே கூட சின்னவங்களோட விளையாடுவாங்க. ஏதோன்னு ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எந்த விளையாட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. 2 பேர், ஒருத்தர் பெரியவர், இன்னொருத்தர் சின்னவர். எப்போதும் பெரியவர் தம்முடைய அறிவினால் அவருடைய அனுபவத்தினால் வெற்றி பெறுவது என்பது பெரும்பாலும் அது நிகழ்ந்துவிடும். சில நேரங்களில் புத்தி கூர்மை உள்ள சிறுவனாக இருப்பான், அவன் அந்த பெரியவரை வென்று விடுவான். அந்த பெரியவரை அந்த வென்றுட்ட உடனே அவருக்கு அது பொறுக்காது. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு நினைப்பான். அது எனக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும். அந்த ஆட்டத்தை கலைச்சிடுவார், இல்லை ஏமாற்றிடுவார். எப்படியாவது ஏமாற்றியாவது அந்த பையனை ஜெயிக்கணும்னு நினைப்பார். அந்த தோல்வியை அவரால் தாங்க முடியாதவராக இருக்கிறார். அவருக்கு அது தாங்க முடியல அந்த தோல்வியை. ஏன்னு கேட்டால், தனக்கு சமமாக இல்லை, அதை விட ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், அவங்ககிட்ட போய் தோத்துட்டோமேன்னு அவர் தாங்க முடியல. பல நேரங்களில் நமக்கு நிகரானவராக இல்லாத ஒருவரோடு ஏதேனும் ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்தால் அது தோல்வி அடைந்தவர் பொறுத்து கொள்ள முடியல. வள்ளுவர் சொல்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது. நம்மை விட சிறியவராக இருந்தாலும், நமக்கு நிகராக இல்லாதவராக இருந்தாலும் தோல்வி ஏற்பட்டால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய கருத்து. அதற்கு சொல்கிறார், யார் அப்படி இருப்பாங்க? உயர்ந்த குணம் உடையவர்கள் தானே. ஆமாம், சின்ன பையன்தான், அவன் என்னை விட நல்லா ஆடிட்டான், அவன் நன்றாக போர் செய்தான். அரசனாக இருந்தால் அவரை அனுபவம் மிக்க அரசரை விட புதிதாக வந்திருக்கிற ஒரு இளைஞனாக, எப்படி பாண்டியன் நெடுஞ்செழியன் சிறு வயதிலேயே வந்து போரிட்டு பலரையும் வென்றானோ, அப்படிப்பட்ட ஒரு வீரனாக சிறியவனாக இருந்தாலும் கூட வந்துவிட உண்டு, வாய்ப்பு உண்டு. வள்ளுவர் காலத்தில் இது உண்டு, நடந்திருக்கும். அதுதான் சொல்கிறார். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் குளர். தமக்கு நிகராக இல்லாதவராக இருந்தாலும் கூட, அவரிடம் தோற்றுவிட்டால் கூட அந்த தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சான்றோர்கள் அவ்வாறு ஒப்புக்கொள்வார்கள். ஆமாம், தோற்றோம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு 3 விதமான கருவிகளை தகுந்த இடங்களில் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்கிறார் வள்ளுவர் என்பதை பார்க்கிற போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. துலாக்கோல் அதற்கேற்ற ஒரு கருத்து. நீட்டி அளப்பது போல அந்த கோலை ஒரு நல்ல ஒரு ஓமையாக ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறார், இன்னொரு இடத்துல கட்டளை கல்லை பயன்படுத்துகிறார். துளை என்பதற்கு துலாக்கோல் என்று தான் இந்த இடத்துலையும் வரும். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வியை துளை அன்னார். சமமாக இல்லாதவர். துளை என்பது துலாக்கோளுடைய நோக்கமே சமம் செய்தல் தான். துளை அல்லார் கண்ணும் குழல். 2 கருவி ஒரே குரல்லையே வந்துடுச்சு. சமம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்து. 3 கருவிகள், முத்தான குரட்பாக்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. மீண்டும் சந்திப்போம்.